வேலுபரியின் மௌனத்தீவு தொடர் நாவல். அத்தியாயம் 16. படகு பயணம். என்ன செய்வதென்று அறியாத வேலனும் நண்பர்களும் திகைத்துப் போயினர். ஆனால் அருமனோ நேரம் தாழ்த்தாமல் விவேகமாகச் செயற்பட்டு வேகமாகச் சிறிது தூரத்திலிருந்த கப்பல் துறையை நோக்கி ஓடினான். அடடா, இங்கேதான் அருமனின் படகு நிறுத்தப்பட்டிருக்கும் சிறிய துறைமுகம் உள்ளதல்லவா என்று ஞாபகம் வந்த நண்பர்கள் அருமனைப் பின்தொடர்ந்து ஓடினர். அருமன் வேகமாகத் தனது படகு கட்டப்பட்டிருந்த கயிற்றை மரத்தூணிலிருந்து அவிழ்த்தான். பின்பு பாய்ந்தேறி படகினுள் அமர்ந்து படகை இயக்க எல்லோரும் படகில் தாவி ஏறிக்கொண்டு அந்த மர்ம மனிதனின் படகு பயணித்த திசையை நோக்கித் தொடர்ந்தனர். மீன் பிடிக்கப் பயன்படுத்தப்படும் அந்த விசைப்படகு நவீன வசதிகளைக் கொண்ட அதிசக்தி வாய்ந்த சொகுசான மோட்டார் படகாகும். எதிர்பாராத விதமாக நீண்ட நாட்கள் நடுக்கடலில் தங்க வேண்டி வந்தாலும் என்ற நோக்கத்தில் அத்தியாவசியமான தேவைகளுக்கு பாவிக்கும் பொருட்கள் எப்போதுமே இந்த படகினுள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த மர்ம மனிதனின் படகு அளவில் சிறியதானதாகவும் மரத்தால் வடிவமைக்கப்பட்டும் இருந்தது. அவனது சிறிய மரத்தினாலான படகை இந்த பெரிய விசைப்படகு சிறிது நேரத்திலேயே பிடித்துவிடும் என்ற திடமான நம்பிக்கை கொண்டிருந்தனர் நண்பர்கள். மர்ம மனிதனின் படகு சிறிதானதாக இருந்தாலும் மிகவும் வேகமாக அலைகளைக் கிழித்துக்கொண்டு செல்லக்கூடியவாறு வடிவமைக்கப்பட்டிருந்தது. முன்பக்கம் கூர்மையானதாகவும் சரியான கோணங்களில் வளைக்கப்பட்டும் செதுக்கப்பட்டும் இருந்தது. பக்கவாட்டுகள் அளவான அகலம் கொண்டதாகவும் பின்புறம் அதேபோன்று கூர்மையானதாகவும் நேர்த்தியான முறையிலும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த மர்ம மனிதனுக்கு படகை மிக லாவகமாக ஓட்டும் திறனும் நவீன இயந்திரத்தை கையாளும் யுக்தியும் நன்றாகத் தெரிந்திருந்தது. அருமன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அருமன் தனது படகின் வேகத்தை முடிந்த அளவுக்கு அதிகரித்து கடலில் நுரையை கிளப்பிய வண்ணம் சீறிப் பாய்ந்தபடி முன்னே பயணித்துக் கொண்டிருந்த படகைத் தனது பார்வையிலிருந்து மறையவிடாமல் தொடர்ந்தான். அந்த மர்ம மனிதனைத் தொடர்ந்து சென்று கொண்டிருந்த விசைப்படகில் அமர்ந்திருந்த எல்லோரது கண்களும் அவனையும் படகையும் உற்று நோக்கியபடியே இருந்தது. அவனது உருவம் அவ்வளவு தெளிவாக யாருக்கும் தெரியவில்லை. அப்போதுதான் 7 மணியாக இருந்தபடியால் பௌர்ணமியின் வெளிச்சம் நினைத்த அளவுக்கு கை கொடுக்கவில்லை. இடையிடையே அலைகளின் சீற்றத்தால் அவனது விசைப்படகு காணாமல் போனது போலத் தெரியும். பின்பு பார்த்தால் அவன் கண்ணுக்கெட்டிய தூரத்தில்தான் சென்று கொண்டிருந்தான். சுமார் அரை மணி நேரத்தின் பின் வந்த வழியைத் திரும்பிப் பார்த்தால் கண்ணுக்கெட்டிய தொலைவு வரை கரையைக் காண முடியவில்லை. இப்படியே போய்க் கொண்டிருந்தால் எரிபொருள் முடிந்துவிடாதா? மாறன் வினவினான். போதுமான அளவு இருக்கின்றது என்பதை உறுதி செய்து கொண்ட அருமன் எப்படியாவது அவனை பிடித்து ஏன் ஓடுகிறான் என்பதை அறிய வேண்டும் என்று கூறினான். வந்த பக்கம் கரை தொலைந்து விட்டது. முன்னே பார்த்தால் சற்று தொலைவில் நிலவின் ஒளியில் பச்சை நிற பவளக்கல் போல் மின்னியது ஒரு அழகிய தீவு. இருளிலேயே இவ்வளவு அழகாயிருந்தால் வெளிச்சத்தில் எவ்வாறிருக்கும் என்று ஒரு கணம் அனைவரையும் வியக்க வைத்தது. மர்ம மனிதனின் படகு அந்த தீவை நோக்கித்தான் விரைந்து கொண்டிருந்தது. முன்னே சென்று கொண்டிருந்த படகின் வேகம் சடுதியாகக் குறைக்கப்பட்டு சற்று இடதுபுறமாகத் திரும்பி பயணிக்கத் தொடங்கியது. அவ்வளவு சடுதியான வேக மாற்றத்தை கணிக்க இயலாமற் போனதால் அருமனின் படகு கடலினடியிலே இருந்த ஒரு பாறையில் சடுதியாக மோதி ஆட்டம் கண்டது. கீழே பாறைகள் இருந்ததால்தான் மர்ம மனிதன் வேகத்தை குறைத்து வளைந்து பயணித்திருக்க வேண்டும் என்பதை நண்பர்கள் புரிந்து கொண்டனர். அடிபட்ட அதிர்ச்சியால் அங்குமிங்கும் அலையில் அசைந்தாடிய படகு சமநிலைக்கு வர சிறிது நேரம் தேவைப்பட்டது. எதிர்பாராத பலமான அடி என்பதால் எல்லோருக்கும் அதிர்ச்சியிலிருந்து மீளச் சில வினாடிகள் தேவைப்பட்டது. வேலன் தன்னைச் சற்று நிதானப்படுத்திக் கொண்டு படகின் ஆட்டத்தை அறிந்தவனாய் எழுந்து நின்று மற்றவர்களின் நிலையைப் பற்றி விசாரித்தான். பாரிக்குத் தலையில் சற்று அதிகமாக அடிபட்டு மயங்கிய நிலையிலிருந்தான். மற்றவர்களுக்கு பெரிதாக காயங்களில்லை என்பது உறுதியான பின் பாரியின் நிலையை தனது கடற்படை முதலுதவி பயிற்சியை பயன்படுத்தி பரிசோதித்த வேலன் மயக்கம் தெளிந்துவிட்டது. கப்பல் அடிபட்ட அதிர்ச்சியால் கீழே விழுந்ததால் சாதுவான மேல் மாதிரி அடிதான். சிறிது நேரம் ஓய்வெடுத்தால் சரியாகிவிடும் என்றான்.